ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கவி கேமிங். இன்றைக்கி நம்ம ஸ்டிக்மேன் போட்டிருப்போம். அது யாரால பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 3ல டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கேப் வந்துட்டு அந்த ஸ்டிக்மேனுக்கு அப்புறம் இனிமேல் ஸ்டிக்மேன் போட்டதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடலாம் தான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸாம் டைம் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அதெல்லாம் லீவ் விட்டுதாங்க. ஆனால் நான் போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஓகே, நம்ம நீ டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கிழவன் இருக்கானே, கிழட்டு பைய அவனை தான் வச்சுருக்கேன். கிழட்டு பையன் வச்சேன்னா கிளவி வச்சேனா, கிழவன் தான் வச்சேன். கிழட்டு பயலே என்ன விட்டுடுறா. ஓகே, நம்ம கிழட்டு பையனை வர வைக்கலாம். டோர் எஸ்கேப்புக்கு ஒரு பொருள் கிடச்சாச்சு. இந்த பொருளை வச்சு தான் நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். இதில் ஃபியூஸ் எடுத்துகிட்டு அங்கே போட்டு ஷெட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் இதை போட்டுட்டா அவ்வளோதான். அப்புறம் வீல் கிராங்க் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் அங்கே டோராண்ட போய் சுற்றணும். அவ்வளோதான் வேலை, அதுக்கு மேலே வர இல்லை. அதனால் நம்ம வேலை முடிஞ்சுது. அதில் எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதான், அதான் நம்ம வேலை. ஓகே, வரேன். கிழட்டு பையலே போயிட்டு வரேன்டா. ஓகே, கிழட்டு பையன்கிட்டேருந்து நான் ரெடி தான் வரவான்ட்டு தப்பிச்சுட்டு வந்துட்டேன். லிஃப்ட்டு ஆன் ஆகிடு. அட இங்கே இந்த லிஃப்ட்டு வேறு கேஸ் ஆன் ஆக மாட்டேங்குது. வெறுப்பாகுது. ஒரு தடவை எப்போயாவது ஒரு தடவை ஆன் ஆகுது, எப்போயாவது ஒரு தடவை ஆனே ஆக மாட்டேங்குது. கேலண்டர் மட்டும்தான் வச்சுருக்கேன் கைஸ். நீங்கள் 2 பேர் வேணால் வச்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு ட்ரிக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம இதில் ட்ரிக்கை வச்சு கூட அடுத்த எஸ்கேப் ட்ரிக் வச்சு தான் பண்ண போகிறேன். அப்புறம் யாருக்கெல்லாம் ட்ரிக் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா, மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஓகே, நம்ம இங்கே எதுக்கு வரேன், நான் மறந்து போயிடுறேன் எப்படி போடுறதுன்னு. அது எலக்ட்ரிசிட்டி இல்லை. சரி, கட்டை இருக்கா? இல்லை, கட்டை இல்லை. யாருக்கு வேணும்? அப்போ தேவைப்படாது. கட்டை இல்லைன்னா அதுதான். ஓகே, வருது விலகு எங்கே வெளியே வருது. ஓகே, நம்ம கட்டை எடுத்தாச்சு. இந்த கட்டி எடுத்துகிட்டு போய் மேலே தான் போட போகிறோம். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு பிரிட்ஜ் கிராங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கணும், எப்பயும் அங்கே தான் இருக்கும். அந்த நம்பிக்கையோடு போகலாம். ஏன்னா அடிக்கடி எப்போயாவது ஒரு இடம், வருஷத்துக்கு ஒரு இடம் அந்த மாதிரி மாற்றுறானுங்க. ஆனால் கேம் பிளே விளையாடும் போது வரக்கூடாது. அது எப்படின்னு வேண்டுதல் போட்டுக்கலாம். ஓகே, கிளம் வர வச்சுருக்கான். சவுண்டு போட்டாச்சு, அவன் வந்துடுவான். அடிவா ஓடிவா தேடிவா கிழட்டு பயலே சீக்கிரம் வாடா. வர மாதிரி தெரியலையே, வாடா சீக்கிரம் வாடா கிழட்டு பயலே. நீ வந்தால் தான்டா நான் எஸ்கேப் பண்ண முடியும். எங்கடா இருக்க? வாடா மாப்பிள்ளை. என்னன்னா நான் 2 பேர் தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் சும்மா சொல்கிறது தான். 2 பேர் வச்சுருந்தேன், கிழவன் அண்டு கிழவி 2 பேர் வச்சுருந்தேன். ஆனால் தான் கொஞ்சம் கிழவங்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். அதனால தான் மாற்றி அடிக்கடி போட்டு தடியினே கிடப்பேன் 2 பேரையும். ஃபஸ்ட்டு அந்த கிழட்டு பையனை தூங்க ஊட்டி கண் எடுப்பேன். அது எப்போன்னு தெரில, எப்போயும் எடுப்பேன். அது மட்டும் மறந்து போச்சா. கிளவி வெள்ளை போடி நான்சென்ஸ். கிளவி வெள்ளை போடி சீக்கிரம். ஓகே, போயிட்டா. ஓகே, இந்த ரெக்கார்டர் ஆப்பில் இந்த மாதிரி பண்ணாலே வெறுப்பாகுது, ஆஃப் ஆகிடுது. என்ன பண்ணுறது? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது தான் இருக்குது. போகவும் மாட்டேங்கிறா. ஓகே, மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆனாச்சு, ஆனால் சரியாகலை. ஓகே, வேணாம். அவள் இப்படியே போகிறான், நான் வெறுப்பாக்குறா என்ன. கிளவி, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கவி கேமிங். இந்த ப்ரோ பிளேயர் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே எஸ், நிறைய சீனை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோ லென்த்துக்காக தான். ஓகே, இந்த கிளவி வாடா. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கன் எடுத்து பட்டான்னு போட்டேன். ஓகே, ஒரு அடி கிழவனுக்கு சரி அடி. இந்த கிளவி வாங்கு. அவ்வளோதான், 2 பேரும் காலி. 1.5 நிமிஷத்துக்கு காலி. நார்மல் மோடில் வச்சுருக்கனால 1.5 நிமிஷம். ஓகே, 1.5 நிமிஷம் காலி ஆகிடுது. அவளை காலி பண்ணியாச்சு. இந்த காக்கா கத்துற இடத்துல விட்டுரு.
ஒரு வேளை கிளவியோட காக்கா கத்துதா? அட கிளவி, நீ தான் இல்லைன்னு பார்த்தா உன்னோட காக்காவே கத்த விடுறியடி, வெறுப்பேத்தாதடி. அட காக்கா அமைதியாக இருக்காக்கா, வீடியோ வெறுப்பாகுதுல்ல. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போய் பிரிட்ஜுக்கு அங்கே எடுத்து இங்கே போட்டுடலாம். இந்த வீடியோவில் வந்து சுட்டி வரலன்ட்டாங்க கைஸ். ஆனால் வரமாட்டேன்ட்டான். நல்லா நான் மட்டும் வாய்ஸ் கொடுக்குறேன்டா, நீ வரவே வேணாண்டா, போய் தோடா அப்படின்ட்டு நம்ம மட்டும் சிங்கிளாக கொடுக்கறதுக்கு வந்துட்டோம். ஓகே, நம்மளுக்கு ட்ரெயின் எஸ்கேப் பொருள்லாம் கிடைக்கிது. அடுத்த எஸ்கேப்புக்கு இந்த மாதிரி தான் நாராசமாக கிளவி சாவடிக்க வேண்டியது தான். நாராசமாக அடித்து கொன்னுடுவேன் இந்த மாதிரி தான். ஓகே, புல்லட் இல்லை, அதனால் அதை அங்கே போட்டுடலாம். எப்போயாவது எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதை கல் எடுத்து அடிச்சிடலாம். ஓகே, திறந்தாச்சு. நம்ம வந்து ஃபுல் வெயிட்டே ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளவியை வந்து வர வச்சு அவங்க தலையிலேயே 2 போடு போட போகிறோம். அதான் பண்ண வரேன். அவங்க 2 பேரையும் வர வச்சு தலையிலே 2 போடு போட போகிறேன். நான் புல்லட் யூஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன், அதனால தான் வாங்கி. ஐயோ, மயக்கம் வாங்கலாம், சாவணுடி. ஐயோ, கிளட்டு பையலே வந்து தொலையாதடா. வரான், ஆனால் ஒன்றும் வந்துடுறான். கிளவியை சாவச்சாரு. ஏன்டா என் பொண்டாட்டியை சாவடிச்ச அப்படின்னு வெறிக்கொண்டு வர்றது. ஐயோ கிளவி, மாமியாரே, கிளவி என்ன சாவடிக்க வருது, காப்பாற்றுங்க. ஓகே, கிளவி கரெக்டாக ஒரு பொசிஷன் வா பார்ப்போம். சாவு பிளேடி நான்சென்ஸ். என்னையா சாவு அடிக்க வர? இந்தா கிளவா, அடியும் வாங்கு. 2 பேரும் சாவுங்கடா. ஆஹாஹா. அது 2 பேரும் சாவடிச்சது. இப்போ இந்த எஸ்கேப்புக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து கீழே எடுத்துகிட்டு போய் நல்லா வெடியை போடுறீங்க, தொட்டாலே வெடிகுண்டுன்னு. ஓகேன்னு சொல்கிறது வெறுப்பாகும் தான், அதெல்லாம் பார்த்துக்குங்க. திரும்பி ஓகேன்னு சொல்கிறது வெறுப்பாகும் தான், சரி விடுங்க. ஓகே, காக்கா சாவு பிளேடி நான்சென்ஸ். ஓகே, துப்பாக்கி தோட்டா துப்பாக்கியில் இருக்குதப்பா குண்டு அப்படின்ட்டு ஒரு போட்டுட்டேன். நம்ம வந்து ஸ்வாகா பண்ணிட்டு போயிடலாம். ஸ்வாக அப்படின்ட்டு எகுறா. ஓகே, குதிச்சாச்சு. கரெக்டாக இந்த புஷ்ஷியில் குதிக்கணும். ஓகே, நம்ம இப்படிக்கா போயிடலாம். ஓகே, இப்படிக்கா போய் ஷெட்டு தேட வேண்டியதுதான். ஷெட்டு எங்கே ஷெட்டு. ஓகே, போகிற வழியில் அப்படியே கல் பொறுக்கிட்டு போயிடலாம். பொறுக்கி பயலே அப்படி நம்ம நிலமை அப்படி ஆயிடுத்து. பொறுக்க வேண்டியது ஆயிடுத்து. என்ன பண்ணுறது? ஓகே, ஜெனரேட்டர் கேபிள் கேட்குறானுங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்வாகா போட்டுடலாம். ஓகே, புல்லட்டா கமான் பேபி, லெட்ஸ் கோ ஆன் த புல்லட்டு எடுத்தாச்சு. கமான் பேபி, லெட்ஸ் கோ ஆன் த கன்னு. ஓகே, வர வச்சாச்சே. வாடா கிளவி நான்சென்ஸ் கிளவே. நீ மட்டும் மறந்துட்டு போன பட்டார்னு ஒன்று சுட்டுருவேன். நீ ஒழுங்காக ஸ்பீடாக போயிடு, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன். சாவடி, என்னைய வெறுப்பேத்துற. கிளட்டு பயலே சீக்கிரம் வாடா. ஏன்னா நீ என்ன கேட்டிருந்தீங்க, அந்த என் பொண்டாட்டி எங்கே இருக்கிறா, அவள் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி விட்றா. அதான் அவள் இருக்கிற இடத்துக்கே ஒன்று அனுப்பி விட்டுறேன். வா. ஓகேடா, போயிட்டு வாடா, அவள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு வா. நீங்கள் சொர்க்கத்துக்கெலாம் போக மாட்டீங்க, நரகத்துக்கு தான் போய் சாவீங்க. அதனால் செத்து ஒழிங்க, என்னையோ போங்க, நான் போகிறேங்க. ஓகே, நம்ம கீழே போய் அந்த கண்ணாடி உடச்சி விட்டுறலாம். உடடா. ஓகே, உடச்சாச்சு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கீ. யார் கேட்டால் அந்த ட்ரெயின் கீ எல்லாம்? ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஜென்ரேட்டு கேபிளா இல்லை கோகனட், அதில் காயின் தான் எப்படி இருக்கும், இந்த கீயும் இருக்காது, காயின் தான் இருக்க போகுது. அதனால் அது அப்படியே விட்டுறலாம், அது தேவைப்படாதுங்க.
அதெல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம போயிடலாம். ஏற்றுனே மேலே போயிட்டு ஒரு ரூமுக்குள்ளே எகிரி குதிக்க போகிறோம். அந்த லிஃப்ட்டு வேலை செஞ்சதுன்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. நம்ம பாட்டு வந்தோமா போனோமா நின்று போயிருக்கலாம். அந்த லிஃப்ட்டு வேலை செய்யாதனால தான் பிரச்சனை. காயினா அப்போ அதுக்குள்ளே தான் ஏதோ இருக்குது. அப்போ அதுக்குள்ளே சேஃப்டி இருக்குன்னு ஐயா சேஃப்டிஸ் சேஃப்டின்றேன். ஓகே, அப்போ அதுக்குள்ளே தான் சேஃப் கீ இருக்குது. அந்த கோகனட்டை தான் எடுக்க போகிறோம். அங்கே கோகனட்டை எடுக்கலாம். வாடி வா 2 பேர் சத்தம் போட்டு வர வச்சாச்சு. கிழட்டு பையன் வந்துட்டான், வாடா வா. 2 பேரும் ஒன்றா வந்து ஜோடியாக வந்து அடிப்பாங்க போகிறீங்களா? ஜோடி ஆர் யூ ரெடி? சாவு ஜோடி ஆர் யூ ரெடி? சாவறதுக்கு நீங்கள் 2 பேர் ரெடியாக வந்தீங்க, ரெடியாக போயிட்டீங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் சாவடிக்க முடிஞ்சிட சூப்பராக இருக்கும். அப்போ தான் 2 பேரும் ஒரே புல்லட் பக்ஷாட் ரோலட் மாதிரி அப்படியே ஒரே அடி 2 பேரும் காலி. ஜாலி அப்படின்ட்டு மியூசிக் போட்டுன்னு போட வேண்டியதான். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலாம் லைக் பண்ணலாம் ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல். அது முக்கியமாக பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது கம்மியாக இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஏற்றி விடுங்க. ஓகே, பண்ணிடுங்க. ஓகே, நம்ம கீழே போயிடலாம். லிஃப்ட்டு வேலை செய்யலை. இப்போ வந்து நம்ம கோகனட் எங்கே பார்த்தேன், அது கொஞ்சம் டவுட்டாக எடுத்து அதான் கோகனட் எங்கே விட்டேன்னு மறந்து போயிட்டேன். அதான் போய் தேடுறேன். கோகனட் எங்கே பார்த்தேன்? கீழே இருந்துச்சு பார்த்தேன். சரி, அங்கே போகலாமா வேறு எங்கேயாவது போகலாமா? இது யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஃபியூஸை போட்டுடலாம். இது மறந்து போயிட்டேன். இந்த கிழவன் அந்த கிழவி, ஐயையோ கிழவி இங்கே தான் வந்துடுச்சு. கிழவன் அங்கே தான் தூங்க போயிட்டான். பட்டார்னு அடிச்சிட்டா செத்துடுவான்டா. அப்புறம் கிழவி வந்து அடிச்சிடுவா. ஓகே, சத்தம் போட்டு வர வச்சிடலாம். கிழவை பிளட்டி நான்சென்ஸ், என்னை அடிக்க பார்க்குறேன். இருடி ஃபாரின் கிழவி, ஊத்த பல்லு கிழவி, பல்லு விளக்காத கிழவி, பிளட்டி நான்சென்ஸ் வாங்கு. ஐயோ புல்லட்டு படலே ஆசைனாலே. ஐயோ இது நினைக்கிட்டேன். ஓகே கைஸ், நான் சேஃப்டி எடுத்துட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து அந்த கோகனட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. சொன்னது தான். அந்த கோகனட்டை போய் உடச்சி இந்த கேபிள் எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் நேராக அப்படியே அங்கே போய்ட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகே, அவன் போயிட்டா. ஏன்னா நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். அதனால தான் மங்களாக தெரியுது. என்னால் கட் பண்ணாமல் இருக்க முடியல, இல்லைன்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாகிடுது. அதனால தான். ஓகே, நம்ம கேபிளை போட்டு விடலாம். ஓகே, கேபிள் போட மாட்டேன். கேபிள் போட்டாச்சு, பட்டன் ஏற்றியாச்சு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் எஸ்கேப் முடிச்சாச்சு. வந்து கிராங்கை மட்டும் அப்படியே ஒரு சுற்றி விட்டுட்டோன்னா எஸ்கேப் பண்ணிடலாம். ஸ்டோன் எடுத்துக்கலாம். எனக்கு கடைசியாக யாரையாவது சுடுறதுக்கு வேலை வரும். இன்னும் சுட்ட காக்கா மறுபடியும் வந்துட்டா தெரிலையா? ஓகே, மறுபடியும் வந்துச்சுன்னா இன்னொரு சுட்டுறலாம். நம்ம டே 1லேயே எஸ்கேப் பண்ண போகிறோம். எப்பட்றா நான் கன்ஃபார்ம் ஸ்கிப் கூட பண்ணல. மாட்டிக்கினாரோ தெரி கிழட்டு பயலே மாட்டிக்கினடா. இரு, கீழே தானே இருக்குது அது. இரு, அங்கேயே எடுத்துகிட்டு வந்து ஒன்று தலையிலே 1-2 போடுறேன். கிழட்டு பயலே சீக்கிரம் போய் சாவுடா. ஓகே, கன் எடுத்துக்கினாங்க. அதனால தான் பிரச்சனை. கன்று வச்சுருக்கானா இல்லையா கூட எனக்கு தெரில. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, கிழட்டு ஐயா பார்த்துடா வாங்கு பிளடி நான்சென்ஸ். ஓகே, புல்லட் இல்லையே. ஐயோ கிளைய வந்துட போகிறா கிளவே பிளடி நான்சென்ஸ். ஓகே, இதை எடுத்து போட்டுடலாம். எப்படியே வாடி கிளவி வரா வாங்கு. ஓகே, 2 பேர் தொல்லையும் இல்லை நம்ம எஸ்கேப் பண்ணுற வரைக்கும். இந்த கண்ணி எதுக்கு? இதில் புல்லட்டு கூட இல்லையா? ஃபியூஸ் எடுத்துக்கலாம் விடுங்க. ஃபியூஸ் எடுத்து மேலே போய் போட்டு அப்படியே ஒரு ஆணி இங்கே போட்டு விட்டுட்டு அந்த பிரிட்ஜுக்கு நாங்கள் போட்டுற வேண்டியதான்.
அதை போட்டனால மறந்து போயிடுது. அதை போட்டேன்னா ஓகே ஓகே இதை ஆன் பண்ணி விட்றலாம் கேட்டு. ஓகே அதா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் த டோர் அப்படின்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகே நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்கேப் பண்ணிட்டேன் தானே? எஸ்கேப் பண்ணிட்டேன். ஓகே ஓப்பன் த டோர் அண்ட் எஸ்கேப். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே கைஸ், உங்களிடம் விருப்பப்படுது உங்கள் கவி.